ஒரு மாணவன் ஒரு 5 அரியர்ஸ் வச்சிருக்கான். வீட்டுல வந்து அம்மா அப்பா அண்ணன் தம்பி எவ்வளவு பேர் சொல்லுவாங்க இது அரியர்ஸ் முடியப்பான்னு. ஆனா முடிக்க மாட்டான். அவனுடைய காதலி சொல்லுவா சொல்லவே வேணாம் நீ இந்த அரியர்ஸ் முடிச்சாதான் அவனை லவ் இல்லன்னா உங்ககிட்ட நான் பேச மாட்டேனோ. அந்த மறு வருஷமே அரியர்ஸ் முடிச்சிருவான். முடிச்சிட்டு அவனுடைய செக்ஸஸ் லைஃப் நல்ல மாதிரி லவ் பண்ணி நல்ல மாதிரி சந்தோஷமா இருப்பான். சரி சரி. அதாவது ஒரு பாட்டு கூட வந்திருக்கு சார், காதல் என்பது காஃபியை போல ஆறி போனா கசுக்குன்னு. ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட போய் சொல்லுது, இது மாதிரி என் குடும்பத்துல எப்படி பிரச்சனை, நான் இதனால பாதிக்கப்பட்டிருக்கேன், அதுக்கு அவன் எப்படி தெரியுமா சார் சொல்றான், அந்த பையனோ பொண்ணு எப்படி தெரியுமா சொல்றான், ஆமா வந்திருக்க 1 மணி நேரமும் நீ அதை பத்தியே பேசி அறுத்துட்டு இருக்க, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ஜாய் பண்றதுக்கு வந்திருக்கோம், நீ அதை பத்தி பேச மாட்டேன். ஆனா இதே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ட போய் சொன்னீங்கன்னு வைங்களேன், மகிழ்ச்சியிலையும் துக்கத்திலையும் பங்கு எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அதான் சார் ஃப்ரெண்ட்ஷிப். இன்னொன்னு கேக்குறேன், மெடிசனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு என்ன தெரியுமா சார் டிஃபரெண்ட்? ரெண்டுமே வந்து நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. ஆனா மெடிசனுக்கு வந்து எக்ஸ்பிரி டேட் உண்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது சார். அதே மாதிரி நட்புக்கு ஆதரவா இன்னொரு கருத்தை சொல்ல விரும்புறேன். காதல் வந்து இளமை துடிப்புல தான் காதல் வரும். ஆனா நட்புக்கு வந்து வயது வித்தியாசம் கிடையாது. பள்ளி குழந்தைகளை கூட நீங்க நட்பை பார்க்கலாம். ஆனா அந்த நட்பெல்லாம் ஜெயிக்குமான்னு தெரியாது. இதயத்தை படி தாலி கட்டு அப்படின்னு சொன்னாரு. இந்த இளைஞர்கள் எப்படிங்க இதயத்தை படிக்கிறாங்க? தங்கம் ஐஸ்கிரீம் சாப்பிடுறியாடா இல்ல பீச்சுக்கு வரையாடான்னு படிக்கிறாங்க. உடனே கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள்ல மாமியார பண்ணிட்டு போற அளவுக்கு நடக்குதா? மாமியாரவங்களும் ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி நண்பனை அவனை டைவர்ஸ் எவனும் கொடுக்கறது இல்ல. ஐயா சொன்னாரு, தமிழ் ஐயா சொன்னாரு, நான் நல்ல காதலி கிடைக்கிற வரைக்கும் நண்பனை வந்து நல்ல காதலி கிடைச்ச பின்னாடி நண்பனை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த காதலி வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு பின்னாடி நண்பன் கிட்ட வந்து சொல்றாங்க பாரு, நண்பா எனக்கு காதலி டைவர்ஸ் கொடுத்துட்டாடா என்னடா பண்றது? நண்பங்கிட்ட தானே வந்து கேக்குறா. ஒரே இனம் வந்து இளைய சமுதாயத்துல நட்பு தாங்க முதல்ல நிக்குது. எல்லா பழக்கமும் இருக்குது. அத ஒவ்வொரு நிமிஷமும் என்ன என் கூடயே தங்கி என்னோட ரூம்ல தங்கிக்கிட்டு அவனை எப்படியா திருத்தணும், இன்னும் 1 மாசம் அவனை திருத்தணும்னு கங்கணம் கட்டி கொண்டு என் கூடயே தங்கிக்கிட்டு அவங்க அம்மா அப்பா கூட போய் பார்க்கறது கிடையாது சார். உண்மையாவே உங்க நட்புக்கு நாங்கள் எல்லோருமே பாராட்டுறோம். கைத்தட்டி பாராட்டுங்க. ஏன்னா ஒரு நண்பன் சொன்னதுக்காக அவர் வந்து புகைப்பிடிப்பதை நிறுத்திக் கொண்டிருக்கிறார், குறைத்துக் கொண்டிருக்கார் என்பது நல்ல ஒரு